சாட்டர்டே ஈவினிங் நம்ம ஒன்று நினைப்போம், அது ஒன்று நடக்கும்ல. ஸோ இன்றைக்கி ஈவினிங் அப்படி தான் இருந்தது. காலையிலேருந்தே இது நேரம் சரியில்லாத மாதிரி தான் இருந்துச்சு. ஈவினிங் வந்து ஏதோ ஒரு பொருள் எடுக்க போய் இந்த மண்ணெண்ணெய் விளக்கோட மூடி கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. என்னோடய ஹஸ்பண்டுக்கு சொல்லவே வேணாம், இதுதான் காரணம்னு சொல்லிவிட்டு அப்படியே ஓட்டிட்டாங்க. ஸோ அப்படியே வந்துட்டு பொறுமையாக டீ வந்து வச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளுமே தப்பு பண்ணியிருக்கோமே, வாயை திறக்க வர முடியாது. ஸோ அப்படியே டீ போட்டு கொடுத்துட்டு நானுமே ரிலாக்ஸ்டாக உட்காந்து ஒரு பாட்டு கேட்டுகிட்டே அந்த டீயை வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறமா டின்னர் வேலை செய்கிறதுக்கு உள்ளே வந்துட்டேன். இன்றைக்கி டின்னருக்கு இட்லி ஊற்றிட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் நிறையா இருந்தது. ஸோ அதை தொக்கு மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்தாச்சு. அப்படியே காத்தாட உட்காந்து அந்த கருவேப்பிலை கொத்தமல்லியை வந்துட்டு நல்லா ஆஞ்சிட்டு அதுக்கப்புறம் உள்ளே எடுத்துகிட்டு வந்தாச்சு. வெளியில் உட்கார ஆசை தான், ஆனால் 6 மணிக்கு மேலே கொசு தொல்லை வேறு தாங்க முடியலை. அப்படியே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உணர விட்டுடலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா போடும்போது வேறு ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லியை வந்து சேர்த்துட்டு அதில் கூடவே ஒரு துண்டு இஞ்சி 4 பல் பூண்டு அதுக்கப்புறமா புளி தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா ஆற விட்டுட்டு உப்பு சேர்த்துட்டேன். அதுக்கப்புறமா வந்துட்டு பெருங்காயத்தூள் சேர்த்து அரைச்சிட்டோம் அப்படின்னா தொக்கு வந்து ரெடி ஆகிடும். லாஸ்ட்டாக தாளிப்பு கொடுத்து இறக்க வேண்டியதான். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.